claiming 200-meter range. Can you hear me? எனக்கு ரொம்ப நாளாக லாங் ஃபார்மேட்டில் வீடியோ போடணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட மைக் இல்லையே. நான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பர்சன். ஸோ எனக்கு ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கணும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும். யூடியூபர்ஸும் யூஸ் பண்ணுற மைக் வந்து ஹோலிலேண்டோட மைக். ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாருமே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் ப்ராடக்டோட காஸ்ட் 10K 12K என்னால் கன்ஃபார்மாக அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ தான் ரீசெண்டாக ஹோலிலேண்டோட லார்க் A1 மைக் பார்த்தேன். ஸோ எனக்கு தேவை USB-C அடாப்டரோட ஒரு மைக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்ததுக்கு இந்த லார்க் A1 மைக் எவ்வளோ காஸ்ட் வருதுன்னா 5400 இன்க்ளூடிங் தி சார்ஜிங் கேஸ். ஸோ உண்மையாகவே ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் யோசித்தேன். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரிவ்யூ வீடியோஸ். அண்ட் ஃபைனலி ஐ டிசைடட் டு பர்ச்சேஸ் திஸ் லார்க் A1. ஸோ நான் டிசைட் பண்ண மாதிரியே ப்ராடக்ட்டும் வாங்கியாச்சு. ஸோ லார்க் A1 மைக் ஹோலிலேண்டோட அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு USB-C அடாப்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 மைக் வித் மேக்னெட் கிடைக்குது. அப்புறம் 2 டெட் கேட்டும் கிடைக்குது. செத்த கேட்டு கிடையாது, அது சும்மா ஒரு ஜோக். ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. வீடியோவில் சில இடத்துல வந்து மைக் போட்டு பேசியிருப்பேன், சில இடத்துல மைக் இல்லாமல் பேசியிருப்பேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ஒரு நோட் மாதிரி அந்த இடத்துல போட்டிருப்பேன். ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹோலிலேண்ட் இந்த மைக்கை கிளைம் பண்ணுறது வந்து 200 மீட்டர்ஸ் ரேஞ்ச்லேயும் கவரேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ரீசன் இனிஷியலாக நான் வந்து ரொம்ப தள்ளி நின்று பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அமேசான் அண்ணா வந்தாங்க. ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு C2C பின்னு. ஸோ என்னோட கேமரா இருக்குல்ல, DJI கேமராவில் டிரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ணோன்னா அந்த கேஸ் எல்லாம் கழட்டிட்டு மொத்தமாக அதுக்கப்புறம் வந்து இந்த USB-C கனெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. இட்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி ஒரு U டைப்பில் வந்து C2C வாங்கினேன். இட் டின்ட் ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ அதனால இது வாங்கியிருக்கேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்படியே நடுவில் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னால் தாங்க முடியல எக்ஸைட்மெண்ட். ஸோ அதனால் நான் இந்த பின்னை வாங்கி என்னோட அந்த கேமராவில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். சரியா? C2C. ஐ ஹோப் இட் இஸ் ஒர்க்கிங். ஏன்னா நான் ஆல்ரெடி 300 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டேன். இது ஒரு 400 ரூபா. எஸ், இந்த பின்னு தான். ஸோ நம்ம கேமராவை எடுப்போம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ என்னோடய ஃபேவரட் கேமராவை எடுத்தாச்சு. ஸோ இதில் இங்கே க்ளோஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பின்னை வந்து டிரெக்டாக குத்த முடியல. குத்தும்போது இடிக்குது. ஒன்றுலாம் வந்து இதை ஃபுல்லாத்தையும் கழட்டிட்டு இந்த கேஸையும் கழட்டினா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பட் ஆனால் இங்கே பிரச்சனை வந்து எனக்கு கேஸையும் கழட்ட வேண்டாம், இதையும் கழட்ட வேண்டாம். ஸோ அதனால தான் இந்த பின் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம குத்தி பார்ப்போம். ஒர்க் ஆகாதான் போச்சுன்னா. ஸோ வீடியோ எடுக்கும்போதே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் கார்டியன்ஸ். இது பின்னும் செட் ஆகலை. நான் C2C வாங்கிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தப்பான பின்னு வாங்கியிருக்கேன். மேபி ஃபீமேல் டு மேலுன்னு ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பின்னு தான் வாங்கியிருக்கணும். ஐ டோன்ட் ஹேவ் அன் ஐடியா. 2வது பின்னு ஆல்மோஸ்ட் 800 rupees வேஸ்ட்டு. இப்போயே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஓரமாக உட்காந்து அழுதுருப்பேன். பட் ஆனால் லைக் என் தம்பி வந்து பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ திஸ் பின் இஸ் வேஸ்ட். ஸோ நான் இது வாங்கிட்டு கரெக்டான பின் வாங்கினதுக்கப்புறம் இதில் மாட்டி காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு இட் வில் ஒர்க். என்ன பண்ணணும், இந்த மொத்த கேஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ விச் இஸ் நாட் சேஃப். ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு கிளம்ஸியான ஆள் வந்து கீழே போட்டாலும் அடிபட்டுரும். ஸோ தட்ஸ் ரீசன் ஐம் நாட் டூயிங் தட். ஓகே, ஸோ லெட்ஸ் கேரி ஆன் த வீடியோ. இத்தனை நேரம் இதில் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த மைக்கை எடுத்து நம்ம இந்த மேக்னெட்டில் ஒட்டி எந்த அளவுக்கு மேக்னெட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இட் சீம்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்து தான் உங்கள் வேலை என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட ஃபோனில் வந்து ஹோலி ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த USB-C டிடெக்டரை வந்து கனெக்ட் பண்ணோன்னே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். ஸோ நீங்கள் கேட்பீங்க லைக் எதுக்காக வந்து இங்கே வந்து USB-Cலையும் மைக்லேயும் அதுக்கப்புறம் வந்து இந்த USB-Cலேயே ஒரு பட்டன் இருக்கே, வை டோன்ட் ஐ கிளிக் தட் அண்ட் அதுலேருந்தே ஒர்க் ஆகும்ல அப்படின்னு கேட்பீங்க. ஒர்க் ஆகும். பட் ஆனால் ஒரு டைம் சிலது அமுத்தணும், 2 டைம் சில டைம் அமுத்தணும். எனக்கு அந்த அளவுக்கு பேஷன்ஸ் கிடையாது. ஸோ ஐ யூஸ் திஸ் ஹோலி ஆடியோ ஆப். ஸோ அதில் உங்களால் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற எல்லா செட்டிங்ஸும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம அதுதான் ஒவ்வொரு செட்டிங்ஸாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு லைக் வில் செக் லைக் நம்ம வண்டி ஆன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். என் வண்டியை ஆன் பண்ணியிருக்கேன். என் வண்டியோட சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கும் பேக்ரவுண்டில். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் கம்ப்ளீட்டாக ஆஃபில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இங்கே கரெக்டாக வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கேட்கும்.
இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் லோ லெவலில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் வந்து மீடியத்தில் வச்சிருக்கோம். அண்ட் அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையான்னு. லாஸ்ட்டாக இருக்குல்லே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹையில் வச்சிருக்கோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கேட்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் நானும் போய் அங்கே தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஓவராலாக கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த ஆப்பில் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒரு வேளை என்ன மாதிரியே கத்தி பேசுகிறீங்கன்னா 1, 2, 3 லெவலில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்கன்னா 4, 5, 6 லெவலில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மைக்கில் இன்னும் 2 ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று EQ அட்ஜஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ரிவர்ப் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ EQ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இப்போ பிரைட்டில் வச்சுருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கிளியராக வந்து டிஸ்டிங்காக உங்கள் வாய்ஸ் ஓக்கல்ஸை கொடுக்கும். கடைசியாக ரிவர்ப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுன்னா மேக் யூர் வாய்ஸ் டீப் அண்ட் வைப்ரண்ட் ஆகும். ஆடியன்ஸ் நான் இத்தனை நேரம் EQ அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைட்டில் வச்சது கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ லைக் நார்மலுக்கு மாற்றியாச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள் என்ன செட்டிங்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வைஸ் இந்த மைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தட்ஸ் ரீசன் ஐம் சஜஸ்டிங் யூ. என்ன மாதிரியே ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு மைக் தேவைன்னு எனக்கு தெரியும். ஸோ தட்ஸ் ரீசன் ஐம் ரெக்கமெண்டிங் யூ. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஐ வில் பர்சனலி டெக்ஸ்ட் யூ. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா DM லிங்க் கேளுங்க, நான் DM பண்ணுறேன்.